இந்த வீடியோவில் காங்கிரஸுடன் அவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, எதனால் கருத்து வேறுபாடு நடந்து இதுலேருந்து எதனால் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார், அதுக்கப்புறம் எதுக்காக அவர் வந்து கைது பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். இரண்டாம் உலகப் போர், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைமையோட கலந்து ஆலோசிக்காமல், அதாவது காங்கிரஸோட தலைமை கிட்ட கேட்காமலே இவர் என்ன பண்ணாருன்னா, இந்தியாவின் சார்பாக போரை அறிவிக்க வைஸ்ராய் லின்லித்தோ பிரபு, அதாவது லின்லித்தோ பிரபுன்ற ஒரு வைஸ்ராய் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து இந்தியாவோட சார்பாக போரை வந்து அறிவிக்கணும் அப்படின்ற முடிவு வந்து அவர் எடுக்கிறாரு. அதை வந்து இவர் எதிர்த்து பிரம்மாண்ட சட்ட மறுப்பு இயக்கத்திற்கான பரப்புரையை முன்மொழிகிறாரு. சட்ட மறுப்பு இயக்கத்திற்கான பரப்புரை வந்து முன்மொழிகிறாரு. ஆனால் இது என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸோட தலைமை கிட்ட இவர் வந்து அதை பற்றி கலந்து ஆலோசிக்காமலே இந்த முடிவை எடுத்துடுறாரு. அது ஒரு கருத்து வேறுபாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போரின் போது ஆங்கிலேயருக்கு உதவும் காங்கிரஸின் முடிவை கடுமையாக எதிர்த்தார். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அது வந்து இவருக்கு பிடிக்கல, அதை வந்து கடுமையாக எதிர்த்தார். இந்த காரணத்தை இதுதான் காங்கிரஸோட அவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. இதனால தான் அந்த கட்சி விட்டு வெளியே வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருப்பார். கல்கத்தாவில் இருக்கிற டல்ஹௌசி சதுக்கம், அதோட கார்னரில் மூலையில் பார்த்தீங்கன்னா இருட்டறை துயரச் சம்பவத்தோட நினைவு சின்னம் இருக்கும். அதாவது பிளாக் ஹோல் ட்ரெஜடி அப்படின்ட்டு கல்கட்டாவில் நடந்திருக்கும். அப்படின்னா என்னன்னா, நவாப், அதாவது கல்கட்டாவோட நவாப் சிராஜ் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியம்ஸ், அதாவது வில்லியம் கோட்டையை நோக்கி படையெடுத்து போயிட்டு ஆங்கிலேயர்களை வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து கைப்பற்றுவார். அப்படி கைப்பற்றும் போது அங்கே இருக்க ஆங்கிலேயர்களை சிறைப்பிடிச்சாருல்ல, அவங்கள வந்து ஒரு சின்ன ரூமில், அதாவது ஒரு சின்ன ஹோல் மாரி இருக்கும், அங்கே வந்து அதாவது பிளாக் ஹோல், இருட்டான ரூமோ அறையோ அந்த மாரி இருக்கும், அதில் வந்து அடைச்சி வைக்கிறாரு. எத்தனை பேருனா 146 பேரை வந்து அடைச்சி வைப்பார். அதில் வந்து மூச்சு முட்டி டீஹைட்ரேஷன்னால தண்ணி இல்லாமல் 123 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அந்த இடத்த வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா நினைவு சின்னமாக உருவாக்குவாங்க. ஹால்வேல் நினைவு சின்னமாக அதை வந்து உருவாக்குவாங்க. இதை வந்து நீக்கிறதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஏன் இதை அவர் வந்து நீக்கணும்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அதை கட்டி, அதாவது இந்தியர்கள் வந்து மனிதநேயம் மிக்க இல்லாதவங்க, அதாவது மிருகத்தன்மையானவங்க, இந்தமாரி அதாவது இருட்டு அறையில் வச்சு சாவடிக்கிற மாதிரியான ஆளுங்க அப்படின்னு இது பண்ணுறதுக்காக அந்த சின்னம் சொல்லுது. அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் ஏற்பாடு பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு நேதாஜி